அதுக்காக நாங்கள் ஆவியை கிடைக்க பெற்றவரே மக்கு சோத்திரம் அப்பா. கண்மலையானவரே நீரே துதிக்கப்படுவீராக. இரட்சிப்பின் தேவனே நீ உயர்த்தப்படுவீராக. என் பிறனாய கத்தாவை எப்பொழுதும் அன்பு கூறுவேன். சகல துதிகன மகிமைக்கும் மக்கே செலுத்தி இந்த ஆராதனை பங்கு கொள்வோமாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேலைக்கா சோத்திரமப்பா. நாங்கள் சபையோராக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தை நீர் எங்களை பொறுப்பேற்றும் எங்களை ஆசீர்வதியும். நன்றி, நன்றி, சோத்திரம், நன்றி. சுரேகா சிஸ்டர் இருக்கிறீங்களா? சிஸ்டர் சுரேகா? ஓகே. அப்படி என்றால் பாஸ்டர் சுகந்தி சிஸ்டர் இருக்கிறீங்களா? பாஸ்டர் உங்களுக்கு தந்த ரீடிங் வாசிக்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ. புக் 14:19 நினைக்கிறேன். அவருடைய மகிமைப்படுத்தப்பட்ட நிலை போலவே நாமும் இருக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2ஆம் வசனம். யோவானின் இந்த நிருபத்தை நீங்கள் படிக்கும்போது எல்லாவற்றையும் கவனமாக படிக்க வேண்டும். இல்லையெனில் முரண்பாடுகள் இருப்பதாக நீங்கள் முடிவு செய்யலாம். உதாரணமாக, நமது ஆரம்ப வசனத்தில் நிருபம் கூறுகிறது, இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்றார். எனவே நாம் இன்னும் அவரை போலவே இல்லை என்று இதனுடைய அர்த்தமாகிறதல்லவா? ஆனால் நீங்கள் அடுத்த அதிகாரத்துக்கு செல்லும் போது வேதம் கூறுகிறது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம். அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல இருப்போம் என்று முன்பு படித்தோம் அல்லவா? ஆனால் இங்கே நாம் இப்போது இந்த உலகில் அவரை போல் இருக்கிறோம் என்று சொல்கிறது. நாம் அவர் போலவே இருக்கின்றோம் என்று சொல்லப்பட்டது இங்கு முரண்பாடா? இல்லை, இது முரண்பாடு அல்ல. முதலாவது வசனம் உங்கள் தோற்றத்தை பற்றியது, உங்கள் வெளிப்புற தோற்றம் பற்றியது. அதை மீண்டும் பாருங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் ஏற்கனவே நம் ஆவியில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். வேதம் கூறுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் மீண்டும் பிறந்த போது அது உங்கள் ஆவியில் நடந்தது. நீங்கள் தேவனின் வார்த்தை மற்றும் வாழ்க்கையுடன் பிறந்தீர்கள். எனவே இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று அவர் கூறுகிறார். இப்போது உங்கள் ஆவி அவரை போன்றது, ஆனால் உங்கள் சரீர தோற்றம் இன்னும் அவரை போல் இல்லை. எனவே வசனத்தில் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று கூறும்போது அவர் இரகசிய வருகையை குறிப்பிடுகிறார். அங்கு ஒரு கணத்தில், ஒரு கண்ணிமைக்கு நேரத்தில் நாம் மாற்றப்படுவோம். நாம் நமது பரம சரீரத்தை தரித்து கொண்டு தோற்றத்தில் அவரை போல் இருப்போம். தேவனுக்கு மகிமை. 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம் கூறுகிறது, அவர் இருக்கிற பிரகாரமாக என்று கூறுவதை கவனியுங்கள். அங்கு அவர் இருந்த பிரகாரமாக என்று கூறவில்லை. நாம் இப்போது அவரை போல் இருக்கிறோம். அவர் இறப்பதற்கு முன்பு இருந்ததை போல அல்ல. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட போது நாம் அவருடன் ஒன்றாக எழுப்பப்பட்டோம். மேலும் நாம் ஒரு புதிய வகையான வாழ்க்கையுடன்
அதாவது உயிர்த்தெழுதலின் ஜீவனுடன் உயிர்த்தெழுந்தோம். எனவே அவர் இப்போது தேவனின் மகிமைப்படுத்தப்பட்ட குமாரனாக இருப்பது போல நாமும் இந்த உலகில் இருக்கிறோம். அறிக்கை: நான் தேவனிடமிருந்து பிறந்தேன். என் ஆவியில் அவருடைய நீதியின் தன்மை உள்ளது. என் சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியும், என் உடலின் ஒவ்வொரு எலும்பும், என் இரத்தத்தின் ஒவ்வொரு உயிரணுவும் தேவனால் நிரம்பியுள்ளது. இயேசுவை போலவே அவருடைய மகிமையிலும் நீதியிலும் நான் இருக்கிறேன். தேவனுக்கே சோஸ்திரம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பாஸ் சுவாமி, தேங்க்யூ. நன்றாக தெளிவாக வாசித்தீர்கள். நன்றி, தேங்க்யூ. இது சம்மரைஸ் பண்ணோம்னா குறிப்பாக அவர் என்ன சொல்லுகிறேன்டா, ஒருவர் கிறிஸ்துக்கள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கின்றோம், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதாவது 1 கொரிந்தியர்கள் வாசித்தது போல 1 கொரிந்தியர் 15:47 வசனம் சொல்லுறது, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மன்னாவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆனால் 47 சொல்லுறது, முந்தின மனிதனாகிய ஆதாம் மண்ணானவன், ஆனா பூமியின் மண்ணானவன் 2ஆம் தரம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அது ஜென்ம சரீரம் தான் எங்களுக்கு முந்தினதும் ஆவிக்குரிய சரீரம் பிந்தனதுமா இருக்கிறது. நாங்கள் மரித்தோம், ஆனால் எங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கின்றது என்பதுதான் இந்த வெளிப்பாடு. நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாங்களும் அவருடன் கூட மகிமையில் வெளிப்படுத்தி விட்டோம். வெளிப்படுகிறோம் இல்லை, வெளிப்படுத்தி விட்டோம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. இப்ப ஆன்டி இருக்கிறீங்களா? ஆன்டி அடுத்ததா போனோம்டா. ஆன்டி இருக்கிறீங்களா? ஆன்டி உங்களுக்கு அந்த புக் 17:20 வாசிக்கிறீங்களா ஆன்டி? ஓகே, தேங்க்யூ. வாசிக்கவா? வாசிங்க. உங்கள் உலகத்தை ஆளுங்கள். உங்கள் உலகத்தை ஆளுங்கள். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8:37. நாம் தொடக்கத்தில் படித்த வேத வசனத்தை சிந்தியுங்கள். எதிரிக்கு எதிரான உங்கள் வெற்றி ஏற்கனவே தீர்க்கப்பட்டுள்ளது என்பது அர்த்தம். இது இயேசு நமக்காக தன் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் நிறைவேற்றியதன் விளைவாக நடந்தேறியது. இன்று அந்த வெற்றியை தக்க வைப்பது உங்கள் பொறுப்பு. உங்கள் உலகத்தை பொறுப்பேற்று ஆளுங்கள். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பூமியில் நடக்கும் நிகழ்வுகளின் போக்கை மாற்றியமைக்கும் ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் தேவன் உங்களுக்கு வழங்கியுள்ளார். வெளிப்படுத்துதல் 1:6 நமக்கு குறிப்பிடத்தக்க ஒன்றை சொல்கிறது. தேவன் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கினார் என்று. ராஜாக்கள் ஆட்சி செய்கிறார்கள், அரசர்கள் ஆதிக்கம் செலுத்தி அதிகாரம் செய்கிறார்கள். ரோமர் 5:17 இதற்கு சமமான அழகான ஒன்றை நமக்கு சொல்கிறது. அது கூறுகிறது, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் மூலமாய் ஆளுவார்கள். இது உங்கள் அழைப்பு. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜீவனை ஆளுவது. தேவன் இயேசு கிறிஸ்துவை மகிமையின் உயர்ந்த இடத்தில் வைத்தார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழே வைத்தார். மேலும் திருச்சபையின் நன்மைக்காக எல்லாவற்றிற்கும் அவரை தலைவராக சட்டபூர்வமாக அறிவித்தார் என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினர். எபேசியர் 1:22-23. திருச்சபை அவருடைய சரீரம். எனவே அனைத்தும் அவருடைய பாதங்களுக்கு கீழே வைக்கப்பட்டு நீங்கள் அவருடைய சரீரத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் அனைத்தும் உங்கள் காலடியில் வைக்கப்பட்டுள்ளன என்று அர்த்தம். சாத்தான்
தோல்வி, நோய், வறுமை மற்றும் மரணம் அனைத்தும் உங்கள் காலடியில் உள்ளன. தேவனுக்கே மகிமை. நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் தேவனின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் தெய்வீக அதிகாரம் மற்றும் வல்லமையின் இடத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனவே வாழ்க்கையில் ஆட்சி செய்யுங்கள், சூழ்நிலைகளை ஆட்சி செய்யுங்கள். அல்லேலூயா. ஜெபம். அன்புள்ள பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் மூலம் நான் என் உலகத்தை நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பொறுப்பேற்கிறேன். இந்த உலகில் உமது வார்த்தையை நிறைவேற்றுவதில் நான் உம்முடன் பக்கபலமாக இருப்பதால் எனது நகரத்திலும் தேசத்திலும் சித்தத்தையும் நோக்கத்தையும் செயல்படுத்துகிறேன். உமது பெரிதான நீதியின் செயலும் மனிதர்களின் வாழ்க்கையில் வார்த்தையின் மேலோங்கும்படியும் நான் அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில். ஆமேன். ஆமேன். தேங்க்யூ ஆண்டி. நல்ல வாசியங்கள் விளங்கக்கூடியதா இருந்தது. ஆமேன். நீங்கள் குறிப்பிட்டபடி அந்த ரோமர் 5:17 சொல்லப்படுகிறது, ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாய் இவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பதே. ஒருவனுடைய மீறுநாள் என்று சொல்லுகிறபடி முதல் மனிதன் ஆதாம் என்ற மீறுநாளே தான் எங்களுக்கு வந்த அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டது. அதன் பின்னுக்கு வந்தவர்களாக நித்திய ஜீவன் பரிபூர்ணத்தின் தந்தவர் ஒருவராலே நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகின்றோம். அதாவது கிருபையின் பரிபூரணம். திருச்சபை எங்களோட சபை அவருடைய சரீரம். அதான் வானம் எனக்கு சிங்காசனம், பாதம் எனக்கு பாலப்படி என்று சொன்னவர் அவருடைய சரீரம் தான் எங்களோட சபை. அதுக்கு மேலதான் அவர் மேல நாங்கள் கற்களாக கட்டப்பட்டு இருக்கிறோம். அதாவது அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது கரத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி நிறைவாகிய சரீரமான சபைக்கு மேலாக தலையாய எங்களுக்கு தந்தளிருக்கிறார். ஆண்டவரே, இப்போதே கிறிஸ்துதான் எங்களுடைய சபை என்பது நிறுவமாறுது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தனால் நமது இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி தம்முடைய தேவனுக்கு முன்பா நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினர். அவருக்கே மகிமையும் வல்லமையும் உண்டாக இருப்பதாக. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டோம் அல்லவா? எனவே அது எங்களால் உண்டாகியதல்ல, அது அவரால் வந்த எங்களுக்கு ஈவு. மேலும் நீங்க வாசித்த போல ரோமர் 8:30 நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். மரணமோ ஜீவனோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அது எங்களுடைய வெற்றி. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 8:37-9 கூறியிருக்கின்றார். தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ. நீங்க வார்த்தைகள் தேங்க்யூ. சிஸ்டர் ஜெமிமா there by any chance? Jemima, are you here? அடுத்த சிஸ்டர் கம்சா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள பேசுறீங்க? இருக்கிறேன். உங்க சத்தத்தை கேட்கே சந்தோஷமா இருக்கு. அதே ஒரு பெரிய வெளிப்பாடு. இத வாசிக்கிறீங்களா? புக் 4:1. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். சத்தியம் நம்மில் வாழ்கிறது, நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்திய நிமித்தம். 2 யோவான் 1:1. மற்றவர்கள் கண்டுபிடிக்காத வகையில் யோவான் இயேசுவை தெரிந்து கொண்டார். தேவ வார்த்தையின் தனித்துவத்தை அவர் கண்டார். அவர் மட்டுமே தம்முடைய நற்செய்தியில் இவ்வாறு நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் 1:14. யோவான் அதை புரிந்து கொண்டார். ஏனெனில் இயேசு அவர்களுக்கு கற்பித்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6.
என்று சொன்னபோது யோவான் அங்கிருந்தார். நானே சத்தியம் என்று இயேசு சொன்னதை யோவான் கேட்டார். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17 என்று இயேசு பிதாவிடம் தம்முடைய ஜெபத்தில் சொன்னபோது வார்த்தை சத்தியம், அந்த வார்த்தை மாமிசமானார் என்பதை யோவானால் இணைக்க முடிந்தது. இயேசு ஒரு மனிதனை விட மேலானவர். ஒரு தீர்க்கதரிசியையும் ஒரு ரபியையும் விட மேலானவர். அவர் தேவனின் சத்தியமாயிருந்தார். மாமிசத்தில் தேவன். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் உண்மை, முழுமையான உண்மை. மற்ற அனைத்தும் அழிந்துவிடும். ஆனால் சத்தியம் மட்டும் நம்மோடு இருக்கும், நமக்குள் நிலை நிற்கும். 2 யோவான் 1:1. என்றென்றைக்கும் இந்த சத்தியம் உங்கள் இருதயத்தில் நிலை கொண்ட பின் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாதது என்று எதுவும் இருக்காது. உங்களால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏனெனில் சத்தியம் உங்களில் குடியிருக்கிறது. இந்த சத்தியம், சத்திய வார்த்தை உங்களையும் மற்றும் அனைத்தையும் உருவாக்கியது. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். யாக்கோபு 1:18. தேவனுக்கே மகிமை. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, உமது வார்த்தைக்கு நன்றி. உம் வார்த்தை சத்தியம். நான் சத்தியத்தில் நடக்கிறேன், ஏனென்றால் நான் சத்தியத்துடன் இணைந்திருக்கிறேன். கிறிஸ்துவில் என் செழிப்பு, தெய்வீக ஆரோக்கியம், வெற்றி, ஆதிக்கம் மற்றும் மகிமையான வாழ்க்கையை உம் வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. உம் சத்தியத்தில் நான் நடந்து நீதியில் நிறுவப்படும் போது மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். நல்லா வாசியுங்கள். சத்தியத்தை பற்றி விளக்குகிற சத்தியத்தில் இருப்பது நல்லது. மாமிசல் வந்த தேவனை அறிக்கை பண்ணாதவன் எவனும் அந்தி கிறிஸ்து என்று கூறப்படுகிறது. இந்த சத்தியத்தை பற்றி கூட அவருடைய இயேசு அது பிரசங்க பொழுது மிக உன்னிப்பாக கவனித்தவர் அப்போஸ்தலனான யோவான். அதுதான் அவர் சொல்றார், நானே வழியும். இயேசு கற்பித்த பொழுது அந்த வசனத்தின்படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன், என்னே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு வரான் என்ற சத்தியத்தின் போதராக கேட்டார். அந்த போதனையை கேட்ட பொழுதுதான் அவர் அதை விசுவசித்தார். அதை மேலும் அதைத்தான் அவர் 17 சொல்லுகிறார். அவர் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்களே அவரை அறிவீர்கள் என்று சொல்கிறார். மீண்டும் சொல்லுகிறார், அதான் மாமிசத்தில் சத்தியம் என்பது உண்மை என்று பொருள்படும். ஆனால் யாக்கோபு 1:18 நீங்க வாசித்தது போல, அவர் சித்தம் கொண்டு தமது சிருஷ்டிகளில் நாம் முதல் பேரான பலன்களை ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்த நிமித்தம் மனிதனுடைய கோப நீதியை நடப்பிக்க ஆகாது என்று சொல்லுகிறார். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அடுத்ததாக பாஸ்டர் ரமேஷ் இருக்கிறீங்களா? பாஸ்டர் ரமேஷ். ஓகே சிஸ்டர், வை நாட். நீங்க வாச்ச அவர் வாச்ச மாதிரி தானே, நீங்கள் எங்கட மூப்பரில் ஒருவர். பாஸ்டர் வாசிங்கோ. அதாவது புக் 14:7. தேவனுடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்டோம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறிவினதும் அன்றி. 2 பேதுரு 1:3. நம்முடைய மைய வசனத்தில் தடித்த கோடிட்டு எழுத்தில் உள்ள பகுதியை கவனியுங்கள். தேவன் நம்மை மகிமைக்கும் காருண்யத்துக்கும் அழைத்துள்ளார். எவ்வளவு மகிழ்வை தருகிறது! காருண்யம் என்றால் மேன்மை என்று பொருள். அவர் உங்களை மகிமையான சிறப்பான வாழ்க்கைக்கு கொண்டு வந்துள்ளார் என்பது
வேதம் வெளிப்படுத்தும் சத்தியமாக இருக்கிறது. அவர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை அனுபவிக்க நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையில் வாழ்வதுதான். கிறிஸ்துவில் உள்ள உங்கள் சுதந்திரத்தின் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பதற்கும் இதுவே திறவுகோலாகும். கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்காததும் உங்களுக்காக செய்யாததும் என்று எதுவும் இல்லை. எபேசியர் 1:3 கூறுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மேலும் 1 கொரிந்தியர் 3:21 தொடக்கம் 22 எல்லாம் உங்களுடையது. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் அவர் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கியுள்ளார். இது நாம் மேலே வாசித்த வசனங்களுடன் ஒத்து போகிறது. எனவே உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு புகழும் மகிமையும் நன்றி உணர்வையும் கொண்டதாக இருக்க வேண்டும். அவர் உன்னதமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சாத்தான் இருள், நோய், வியாதி, தோல்வி, இழப்பு மற்றும் மரணத்தையும் விட நம்மை மேன்மையடைய செய்யும் கிறிஸ்துவில் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை. இது இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இந்த அசாதாரணமான வாழ்க்கை நீதியுடன் நற்செய்தியின் மூலம் கிறிஸ்துவில் நமக்கு வழங்கப்பட்டது. நாம் சார்பில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அவருடைய பலியினால் நாம் மகிமையான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளோம். பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவின் பாடுகளையும் அதை தொடர்ந்து வரும் மகிமையையும் பற்றி சாட்சி அளித்தனர் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 1:11. நீங்கள் மகிமையில் வாழ்வதற்காக கிறிஸ்து துன்பப்பட்டார். நீங்கள் இப்போது அந்த மகிமையில் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக, உங்கள் சரீரத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அது என்னவாக இருந்தாலும் நீங்கள் எப்போதும் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுகிறீர்கள் என்று அதற்கு எதிராக வார்த்தையை அறிவிக்கவும். அல்லேலூயா. அறிக்கை: அன்புள்ள பிதாவே, என் ஆவியில் உள்ள கிறிஸ்துவின் ஜீவனால் என்னை உம்மோடு ஒருங்கிணைத்து என் வாழ்வில் பரிபூரணத்தையும் சிறப்பையும் கொண்டு வந்ததற்கு நன்றி. என் வாழ்க்கை உமது மகிமைக்காகவே உள்ளது. இன்று நான் ஆவியின் ஆதிக்கத்தால் செயல்படுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ சிஸ்டர் பாஸ்டர். நல்லா வாசிங்க. தேங்க்யூ. நல்ல விளங்கக்கூடிய இருந்தது. அதாவது ஆண்டவருடைய மகிமைக்கும் அவருடைய குளோரிக்கும் காரணியத்துக்கும் எங்களை அழைத்துள்ளார். அவர் செய்து முடித்ததெல்லாம் செய்து கடைசியா அவர் சொன்னது எங்களுக்கு அந்த வார்த்தையில, அவருடைய வார்த்தையில தான் எங்களுக்கு முக்கிய வெளிப்பாடு. வார்த்தை தான் எங்களுடைய ஜீவன். அதாவது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், ஆனா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவருடைய காரியத்திலே மகிமையிலும் நாங்கள் பிழைத்திருக்கின்றோம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாங்கள் இருப்பதே அந்த இரகசியம் என்று நாங்கள் ஏற்கனவே வாசித்திருக்கின்றோம். கொலோசியர் 1:27 பார்த்தீர்கள் என்றால், புறஜாதிகளுக்குள்ள விளங்கிய இந்த இரகசியத்தின் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தப்படுத்தினர். அந்த இரகசியம் என்னவென்று அறிந்திருப்பீர்கள். கிறிஸ்துவால் மகிமை நம்பிக்கையா எங்களுக்குள்ளே வீட்டிருக்கிற அப்ப அந்த முக்கியமாக அந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது. இப்ப எரேமியா 33 சொல்வது, பூர்வகாலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதை சிநேகித்தால் உன்னை நான் சிநேகித்தேன், அதால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது the Lord appeared in the past, saying that I have loved you with an everlasting love. I have drawn with you with unfailing kindness. இரக்கத்தினால் பாருங்கோ, அழைத்தவரை அறிகிற அறிவு. இதெல்லாம் நாங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக எங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோடு ஞானத்தையும் எடுத்துக்கொள்ளும்.
இயேசு தனது இரத்தத்தினாலும் மகிமையினாலும் எங்கும் தனது ஜீவனை கொடுத்தது மட்டுமில்லாமல் அவருடைய காரணத்தினால் கிருபையும் அவருடைய வசனத்தையும் தந்திருக்கின்றார். சங்கீதம் 119, 105 சொல்வது வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கின்றது. சங்கீதம் 119 வசனம் 130 சொல்கிறது, உம்முடைய வசனத்தில் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதும் ஆக்குறது. சங்கீதம் 30 மீண்டும் 160 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் சாமூலம் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். நீதிமொழிகள் 4:20 சொல்றது, என் வசனம் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவளை கண்டு பிடிப்பவனுக்கு அவைகள் ஜீவனும் அவன் உலகெல்லாம் ஆரோக்கியமாகும் என்று சொல்லுது. பேசிக்கலி அவருடைய வார்த்தையை நாங்கள் நம்பி வாழ்வதுதான் முக்கியம். நாங்கள் மகிமையால் இருப்பது அவருடைய ஈவு. தேங்க்யூ சிஸ்டர் சிங்கல். தேங்க்யூ பாஸ்டர் ஜான். சுரேகா இல்லையா சிஸ்டர்? நீங்கள் ஒரு வர்ஷிப் செய்றீங்களா பாஸ்டர் ஜான்? வந்துட்டா. அப்ப அவ வர்ஷிப் பற்றி சிஸ்டர். ஓ அப்ப நீங்கள் தொடங்குறீங்களா சிஸ்டர் சுரேகா? தேங்க்யூ பிரதர், நல்ல சூப்பரா செய்றீங்க. இப்பதான் மூப்பர் சத்தம் வருது. மூப்பர் சிஸ்டர் நன்றி. நன்றி. நீங்கள் வர்ஷிப்பும் ரீடிங். ஓகே, நல்ல வெளிப்பாடுகள், நல்ல வசனங்கள் எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ கர்த்தருக்கு. ஆமென். நல்லா லேர்ன் பண்ணிருக்கிறோம், எல்லாரும் நல்லா லேர்ன் பண்ணிட்டோம். நல்லா லேர்ன் பண்ணிட்டு இனி நாங்கள் எங்களுக்கு கூடாக எல்லா இடத்தையும் வெளிச்சத்தை கொண்டு போகணும். எல்லாரும் நல்ல வடிவா எல்லாரும் நிரம்பி வழியிறீங்க. உண்மையா சந்தோஷமா இருக்கு. ஆமே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி சொல்றோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும் தகப்பனே, உம்முடைய வார்த்தை ஒரு காலமும் ஒளிந்து போவதில்லை அப்பா. உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையே எங்களுடைய பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையே எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமாக இருக்கிறது அப்பா. அதற்காக நன்றி சொல்றேன். நீரே வார்த்தையாக இருக்கிறது, நீரே வார்த்தையாக இருந்தீரப்பா. நன்றி அப்பா. வார்த்தையாகவே இருந்தீரப்பா. வார்த்தையாகவே, வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்தீரப்பா. இந்த வார்த்தையை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிருபையும் சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி அப்பா. அந்த மேலான இடத்துல எங்களை வச்சிருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் மிகவும் விலையேற பெற்ற பொக்கிஷங்களாக இருக்கிறோம். உம்முடைய சிருஷ்டிகளிலே தகப்பனே முதல் பலனாளர்களாக இருக்கிறோம். புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நீ சித்தம் கொண்டு தகப்பனே உம்முடைய சிருஷ்டிகளிலே தகப்பனே எங்களை விசேஷித்தவர்களாக ஜெனிப்பித்து விட்டதுக்காக நன்றி சொல்றேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி சொல்றேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி சொல்றேன். உம்முடைய மகிமைக்காக எங்களை அழைத்திருக்கிறேன். உம்முடைய மகிமை எங்களுக்கு கூடாக வெளிப்படுவதற்கு, உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு கூடாக வெளிப்படுவதற்காக நன்றி சொல்றோம். நன்றி அப்பா. எங்களுக்கு கூடாக நீரே எல்லாமாக வெளிப்படுகிறீர். மகிமையாக, வெளிச்சமாக, எல்லா இடங்களிலும் தகப்பனே ஒவ்வொரு விசேஷித்த கிருபையினாலே வெளிப்படுகிறீர். ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லும் பொழுது தகப்பனே ஒரு ஹீலிங் அனாயிட்டிங்காக வெளிப்படுகிறீர். வேற இடங்களுக்கு செல்லும் போது ப்ராஸ்பரிட்டி அனாயிட்டிங்காக வெளிப்படுகிறீர். ஒவ்வொன்றும் தகப்பனே நீர் எங்களுக்கு நிரம்பி இருக்கிறீர், எங்களுக்கு கூடாகவே வெளிப்படுகிறீர் அப்பா. அதற்காக நன்றி சொல்றோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த மேலான வெளிப்பாடுகளுக்காக நன்றி. மேலான சத்தியத்தை சொல்லுகிற திருச்சபைக்காக நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி சொல்றோம். நன்றி அப்பா. உம்முடைய கிருபையினாலும் காரணியத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே எங்களுடைய வாழ்வை ஜீவனத்துக்கு தேவபக்திக்கு தேவையான அனைத்தும் எங்களுக்கு நிரம்பி விட்டதுக்காக நன்றி சொல்றேன். நன்றி தகப்பனே, நன்றி சொல்றேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏனென்றால் நீரே சகலத்தை உருவாக்கினீர், எங்களை உருவாக்கினீர். எங்களுக்கு கூடாக தகப்பனே உம்முடைய வேலையை செய்கிறீர். எங்களுக்கு கூடாக நீர் மகிமைப்படுகிறீர். உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது. நன்றி அப்பா. நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது.
நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து தகப்பனே உம்மை பாடி துதிக்க, உம்மை போற்றி, உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நன்றி மாத்திரம் சொல்ல வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவ்வளவாக எங்களை நிரப்பி இருக்கிறீர், அவ்வளவாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதுக்கு நன்றி மாத்திரம் சொல்ல வந்திருக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி சொல்கிறோம். ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் சோஸ்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் சோஸ்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோஸ்திரம், ஆயுள் முழுதும் சோஸ்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். அப்பா, சொல்லி முடியாத ஈவுகளுக்காக சோஸ்றேன். நன்றி அப்பா. ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ so much.